ஹலோ காஷ், நீங்கள் நம்ம வந்து ஊட்டி தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோ போட முடியல. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிகிரி வந்து -10°C. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட முடியல. அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல, மன்னிச்சிக்கோங்க கைஸ். ஓகே. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஊட்டியில் எங்கே வந்திருக்கோம்னா போட் ஹவுஸ். ஸோ பாருங்கள், பட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது. கீழே இறங்குறது கஷ்டம் இல்லை, ஆனால் மேலே ஏறுறதா கஷ்டம். மருதமலை மாதிரி பாருங்கள், இவ்வளோ பெரிய படி கீழே இன்னும் போகும். ஸோ இங்கே என்னால் தொண்டை பேச முடியல. போன வாட்டி மகாபலிபுரத்துக்கு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே போகிறோம். ஸோ டிக்கெட் எடுக்கணும். அங்கே வந்து எதுவும் இல்லை, இங்கே டிக்கெட் எடுக்கணுமா? ஓகே காய்ஸ், இல்லை காய்ஸ், டிக்கெட் எடுக்க வேணாமா? நான் தான் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். ஓகே. ஓ, இங்கே நல்லா தான் இருக்குது. அங்கே போகுது காய்ஸ், ஒரு கப்பலா ஜெட்ஸ்கியா என்னன்னு தெரில. அங்கே போகுது, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். லைட்டாக விட்டு எறும்பு மாதிரி, ஏன்னா நான் ரொம்ப மேலே இருக்கேன். ஊட்டினாலே மலையின் ராணி தானே. ஏன்டா இந்த ஆடு ஆடுதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு குளிரில், ஆனால் கம்பியை பிடிக்கல. கை நான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் ஆடுது கைஸ். அதனால் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும். ஓகே, கீழே போய் காட்டுறேன் பாருங்க. போயிட்டுருக்கோம், போயிட்டாச்சே. அங்கே தெரியுதா எத்தனை போட் இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் போட்லாம் இருக்குது. ஒரு அதை புக் பண்ணிடலாமா பேசாமல்? ஸ்பெஷல் போட்டு அதெல்லாம் புக் பண்ண கிட்டாங்கன்னா கத்தம். ஓகே காய்ஸ், வந்தாச்சு. அங்கே பாருங்கள், ஜெட்ஸ்கி தெரியுதா காய்ஸ்? அங்கே போது பாருங்கள். நம்ம வந்தளவுக்கு நம்மளுக்குனே வச்சுருக்காங்க போல. ஜெட்ஸ்கி போகிறாங்க பாருங்கள். இந்த வகையில் போயிட்டாங்க, பிச்சுட்டு போயாச்சு. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போயாச்சு காய்ஸ். ஓகே, நம்மளும் அதில் போனால் எப்படி இருக்கும்? இன்னே கொஞ்சம் வாங்கி தான் வலிக்கிட்டு வரும். இங்கடா இங்கே லட்சியம் கிடைக்கலாம். எல்லாம் பழசாக இருக்கும். இந்த இருக்குது பாடு, இந்த இருக்குங்க நம்மளுக்குன்னு. ஏன்னா நம்ம சைஸுக்கு எதுவும் இல்லை. அடங்கப்பா, நம்ம சைஸுக்குன்னு எதுவுமே இல்லையே. எதையோ ஒன்று போடுவோம், பெருசாக இருந்தானே லூஸாக இருந்தானே. காப்பாற்றுறது என்ன, நம்மளுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதே. பரவாயில்ல, இங்கே ஒரு ப்ளூ இருக்குது, இதை போட்டு பார்ப்போம். மகாபலிபுரத்துலேயே போட தெரியல. இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது. ஓகே, அதை போடுவோம். மகாபலிபுரத்துலேயே போட தெரியாது, இதில் வேறு எப்படி போட தெரியுது? முன்ன பின்ன போட்டிருந்தா தெரியும். போட்டேன், ஆனால் அதை நான் போடல. ஓகே காய்ஸ், ஏன்னா வந்து மாற்றிட்டேன். ஏன்னா வந்து அது சேஃப்டி இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதை நான் போட்டேன்னா கடலில் விழுந்தா கோவிந்தா அந்த பாட்டு தான் எல்லாருக்கும் போடுவாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஓகே காய்ஸ், நான் ஏன் வீடியோ கட் பண்ணி போட்டேன்னா, அங்கே நான் விழுந்துட்டேன். அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும், ஏன்னா இந்த இதில் நல்லா வலிக்கிவிடும். நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், இதோட ஜாலியாக முடிக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. பாய்.